அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம், பாகம் 4, அத்தியாயம் 12. நெடுமாறன். மங்கையர்க்கரசை கண்ட கனவின் பொருள் இன்னது என்று செம்பியன் வளவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லவா? இவள் தன் கனவை சொல்லிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் காஞ்சிக்கு தெற்கே 10 காத தூரத்தில் வராக நதிக்கரையில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை பார்த்தோமானால் ஒருவேளை அந்த கனவின் பொருளை நாம் ஊகித்து அறிந்து கொள்ளலாம். நடுநிசியில் நிலவொளியில் வராக நதிக்கரையானது அதுவரையில் என்றும் கண்டறியாத காட்சி அளித்தது. மாபெரும் பாண்டிய சைன்யம் அந்த நதிக்கரையில் தண்டு இறங்கியிருந்தது. ஆங்காங்கு அமைந்திருந்த கூடாரங்கள் மீது பறக்கவிட்டிருந்த மீனக்கொடிகள் இளம் காற்றில் படபடவென்று அடித்துக் கொண்டிருந்தன. யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வண்டிகளும் கண்ணு கெட்டிய தூரம் காணப்பட்டன. குளிர் அதிகமில்லாத புரட்டாசி மாதமாகையால் வீரர்கள் பெரும்பாலும் திறந்த வெளியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். தூக்கம் வராதவர்கள் ஆங்காங்கே கும்பல் கூடி உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தார்கள். நடுநிசியின் நிசப்தத்தை கலைத்துக் கொண்டு சில சமயம் அவர்களுடைய சிரிப்பின் ஒலி கேட்டது. அத்தகைய கூட்டம் ஒன்றின் அருகில் சென்று அவர்கள் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம். பொதுவாக அவ்வீரர்கள் சிறிது கவலையுடனேயே பேசிக் கொண்டிருந்தார்கள். மேலே காஞ்சியை நோக்கி போகாமல் 3 நாளாக அந்த வராக நதிக்கரையில் சைன்யம் தங்கியிருப்பதை பற்றியும் அவர்களுடைய சேனாதிபதி நெடுமாற பாண்டியனுக்கு என்ன உடம்பு என்பது பற்றியும் அவர்கள் பேசினார்கள். உடம்பு ஒன்றும் இல்லை, வேறு ஏதோ காரணம் இருக்கிறது என்று சிலர் காதோடு காதாக சொன்னார்கள். இளவரசருக்கு மோகினி பிசாசு பிடித்திருக்கிறது என்று ஒருவன் சொன்னபோது லேசாக சிரிப்பு உண்டாயிற்று. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கிறது? நாளை காலையில் காஞ்சியிலிருந்து பல்லவர் படை கிளம்பப் போகிறது. நாம் நடுவழியில் உட்கார்ந்திருக்கிறோம் என்றான் இன்னொருவன். இங்கிருந்து திரும்பி மதுரைக்குத்தான் போகப் போகிறோமோ என்னவோ என்றான் இன்னொருவன். அப்படி திரும்பி போவதை காட்டிலும் இந்த வராக நதியில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்றான் இன்னொருவன். ஆஹா, உயிரை மாய்த்து கொள்ள நல்ல வழி கண்டுபிடித்தாய். இந்த வராக நதியில் தலைகீழாக நின்றால் தண்ணீர் மூக்கு வரையில் வரும். இந்த நதியில் மூழ்கி உயிரை மாய்த்து கொள்ள ரொம்ப கெட்டிக்காரத்தனம் வேண்டும் என்றான் இன்னொருவன். எது எப்படி இருந்தாலும் நான் திரும்பி போகப் போவதில்லை. வாதாபியிலிருந்து அதை கொண்டு வருகிறேன், இதை கொண்டு வருகிறேன் என்று என் காதலியிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். வெறும் கையோடு போனால் அவள் என்ன சொல்லுவாள் என்றான் வேறொருவன். வீர பாண்டியர் குலத்தில் பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட விளக்கெண்ணெய் சுபாவம் எப்படி வந்ததோ என்று ஒருவன் கூறி பெருமூச்சு விட்டான். இவ்வாறெல்லாம் மேற்படி வீரர்கள் அலுத்து சலித்து பேசுவதற்கு காரணமாயிருந்த பாண்டிய இளவரசன் நெடுமாறனை வராக நதிக்கரையோரமாக அமைந்திருந்த அவனுடைய கூடாரத்துக்கு சென்று பார்ப்போம். ஆம், இதோ வீற்றிருக்கும் இந்த கம்பீரமான சுந்தர புருஷன்தான் நெடுமாறன். பல்லவ குலம் தோன்றியதற்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாலிருந்து வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த பாண்டியர் மன்னர் குலத்திலே பிறந்தவன். அவனுக்கு எதிரில் ஒரு திகம்பர சமணர் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு அருகில் மயிலிறகு கத்தை, சுருட்டிய பாய், கமண்டலம் ஆகியவை இருக்கின்றன. கட்டையாகவும் குட்டையாகவும் மொட்டை தலையுடனும் விளங்கிய அந்த திகம்பர சமணரை பார்த்து நெடுமாறன், சுவாமி, இன்னும் எத்தனை நேரம் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டான். அவன் கேட்டு வாய் மூடுவதற்குள்ளேயே எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு மெல்லிய கம்பன சப்தம், உடுக்கு அடிப்பது போன்ற சப்தம் வரலாயிற்று. தரிரும் என்று ஒலித்த அந்த சப்தம் மெல்லியதாயிருந்த போதிலும் காது வழியாக உடம்பிற்குள்ளே புகுந்து உடம்பின் ஒவ்வொரு அணுவையும் ஒரு குலுக்கு குலுக்கியது. அதோ நமக்கு அழைப்பு வந்துவிட்டது, இளவரசே கிளம்புங்கள் என்றார் அந்த சமண முனிவர். நெடுமாறன் மறுமொழி கூறாமல் புறப்பட்டான். இருவரும் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து நதிக்கரையோரத்தை அடைந்தனர். அங்கே ஒரு படகு காத்திருந்தது. அதன் இரு முனையிலும் 2 வீரர் துடுப்புடன் காத்திருந்தனர். நெடுமாறன் படகில் ஏறுவதற்கு முன் ஒரு கணம் தயங்கினான். அதை பார்த்த சமணர், இளவரசே, தங்களுக்கு அச்சமாயிருக்கிறதா? அப்படியானால் வரவேண்டாம், திரும்பி போய்விடுங்கள் என்று கூறவும் நெடுமாறன் அவரை பார்த்து ஒரு தடவை அலட்சியமாக என்று சொல்லிவிட்டு படகில் முன்னதாக பாய்ந்து ஏறினான். சமண முனிவரும் ஏறிக்கொண்டார். வீரர்கள் சப்தம் அதிகமாக கேட்காத வண்ணம் துடுப்பை மெதுவாக போட்டு ஜாக்கிரதையாக படகை செலுத்தினார்கள். படகு அக்கறையை அடைந்தது. வீரர் இருவரையும் அங்கேயே படகுடன் காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு நெடுமாறனும் சமண முனிவரும் மேலே சென்றார்கள். போக போக உடுக்கையின் ஒலி அதிகமாகிக் கொண்டு வந்தது. அந்த ஒலியானது ஒரு வகை காந்த சக்தியைப் போல் நெடுமாறனை கவர்ந்து இழுத்தது. இனிமேல் அவன் விரும்பினாலும் திரும்பி போக முடியாதபடி அதன் சக்தி கணத்துக்கு கணம் அதிகரித்து கொண்டிருந்தது. நெடுமாறனின் நடையும் விரைவாகிக் கொண்டு வந்தது. கடைசியில் அவனுடைய நடை ரொம்ப வேகமாகி ஓட்டமாகவே மாறியது. இளவரசே, நில்லுங்கள், நாம் சேர வேண்டிய இடம் இதுதான்
என்று சமண முனிவர் கூறியது கனவிலே கேட்பது போல நெடுமாறன் காதில் கேட்டது. நெடுமாறன் நின்றான். அவனுக்கு எதிரே பாறையில் குடைந்த குகை ஒன்று காணப்பட்டது. குகையின் வாசலில் 2 துவாரபாலர் நின்றார்கள். உண்மையில் கல்லில் செதுக்கிய சிலைகள்தாம் அவை. எனினும் மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த இளவரசன் ஒரு கணம் அவர்கள் உண்மையான காவலர்கள் என்றே நினைத்தான். குகைக்குள்ளே இருந்து மங்கலான வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. உடுக்கையின் சப்தமும் அக்குகைக்குள்ளிலிருந்துதான் வந்தது. ஆம், இந்த பாறையும் குகையும் துவாரபாலர் சிலைகளும் நாம் ஏற்கனவே பார்த்தவைதாம். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயன சிற்பியார் குடைந்தெடுத்த குகைதான் அது. அந்த குகையை திகம்பர சமணர்கள் கைப்பற்றிக் கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 13. அகக்கண்காட்சி. திகம்பர சமணரால் வழிகாட்ட பெற்று நெடுமாறன் குகைக்குள்ளே நுழைந்தபோது உள்ளிருந்து வந்த தூப புகையின் வாசனை அவனுடைய தலையை கிறுகிறுக்கச் செய்தது. மெதுவாக சமாளித்துக் கொண்டு உள்ளே சென்றான். சிறிது தூரம் சென்றதும் தென்பட்ட விசாலமான குகை மண்டபத்தில் ஓர் அபூர்வமான காட்சியை கண்டான். தீபஸ்தம்பத்தின் மீதிருந்து பெரிய அகல் விளக்கின் தீபம் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒரு பக்கத்தில் வைத்திருந்த பாத்திரத்திலிருந்து தூப புகை வந்து கொண்டிருந்தது. தீபத்தின் வெளிச்சமும் தூபத்தின் புகையும் சேர்ந்து அங்கே தோன்றிய காட்சியை ஏதோ ஒரு மாயாலோகத்தின் கனவு காட்சியாக தோன்றும்படி செய்தது. நெடுமாறன் சற்று உற்று பார்த்த பிறகு காட்சி சிறிது தெளிவடைந்து காணப்பட்டது. 10-12 திகம்பர சமணர்கள் வட்ட வடிவமாக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு மந்திரத்தை ஒரே குரலில் ஒரே விதமாக ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் உடுக்கை போன்ற ஒரு வாத்தியத்தை கையிலே வைத்து முழக்கிக் கொண்டிருந்தார். மற்றொருவர் பல தந்திகள் உள்ள ஒரு முழு நீளமுள்ள வீணையை கையில் வைத்துக்கொண்டு அதன் நரம்புகளை விரலினால் தட்டி கொண்டிருந்தார். இந்த 2 நாதங்களும் சேர்ந்துதான் தரரும் தரரும் என்ற ஒலியை கிளப்பி நெடுமாறன் உடம்பில் உள்ள நரம்புகளையெல்லாம் புடைத்தெழச் செய்தன. வட்ட வடிவமாக உட்கார்ந்திருந்த சமணர்களுக்கு நடுவில் ஏறக்குறைய 16 வயதுள்ள ஒரு சிறுவன் காணப்பட்டான். மேற்படி மந்திர உச்சாரணத்துக்கும் வாத்தியங்களின் ஒலிக்கும் இசைய அவனுடைய தேகம் லேசாக ஆடிக்கொண்டிருந்தது. அவனுடைய கண்களோ 3/4 பங்கு மூடியிருந்தன. கண்கள் திறந்திருந்த அளவில் வெள்ளை விழி மட்டும் தெரிந்தபடியால் முகம் பயங்கர தோற்றத்தை அளித்தது. நெடுமாறனை அழைத்து வந்த சமண முனிவர் அவனை நோக்கி சமிஞ்ஞை செய்து எதுவும் பேச வேண்டாம் என்றும் சப்தம் செய்யாமல் உட்கார வேண்டுமென்றும் தெரிவித்தார். நெடுமாறன் அவ்விதமே சப்தம் செய்யாமல் உட்கார்ந்தான். மந்திர உச்சாரணம், வாத்திய முழக்கம் ஆகியவற்றின் வேகம் வர வர அதிகரித்து வந்தது. திகம்பர மண்டலத்துக்கு மத்தியிலிருந்த சிறுவனுடைய உடம்பின் ஆட்டமும் விரைவாகிக் கொண்டு வந்தது. திடீரென்று மந்திர உச்சாரணமும் வாத்திய முழக்கமும் நின்றன. சிறுவன் வீல் என்று சப்தமிட்டு கொண்டு தரையிலே சாய்ந்தான். சற்று நேரம் அந்த குகை மண்டபத்தில் ஒரு பயங்கர நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. கட்டையைப் போல் கீழே கிடந்த சிறுவனின் கண்ணிமைகளும் உதடுகளும் லேசாக துடித்தன. கையில் வீணை வைத்துக் கொண்டிருந்த சமணர் அதன் ஒற்றை நரம்பை லேசாக தட்டிவிட்டு, "தம்பி, என் குரல் உனக்கு கேட்கிறதா?" என்று வினவினார். "கேட்கிறது சுவாமி" என்று அந்த சிறுவனின் உதடுகள் முணுமுணுத்தன. "அப்படியானால் நான் கேட்கிற கேள்விகளுக்கு விடை சொல். சற்று முன்னால் நீ இருந்த இடத்துக்கும் இப்போதுள்ள இடத்துக்கும் ஏதேனும் வித்தியாசம் தெரிகிறதா?" "சற்று முன்னால் நான் மலைக்குகையில் தரையில் கிடந்தேன். இப்போது ஆகாச வெளியில் மிதந்து கொண்டிருக்கிறேன். ஆகாச வெளியில் நினைத்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடியவனாய் இருக்கிறேன்." "நீ மிதக்கும் இடத்தில் உன்னை சுற்றி என்ன பார்க்கிறாய்?" "என்னை சுற்றிலும் திரள் திரளாக புகை மண்டலங்கள் காணப்படுகின்றன. அந்த புகை மண்டலங்களுக்குள்ளே எத்தனையோ உருவங்கள் மங்கலாக காணப்படுகின்றன. அவை மறைந்து தோன்றிக் கொண்டிருக்கின்றன." "தம்பி, நீ நிற்கும் இடத்திலேயே நிற்க வேண்டுமா? முன்னாலும் பின்னாலும் உன்னால் போகக்கூடுமா?" "முன்னாலும் பின்னாலும் மேலேயும் கீழேயும் நானா திசைகளிலும் நினைத்தபடியெல்லாம் நான் போகக்கூடியவனாயிருக்கிறேன்." சிறுவனிடம் மேற்படி கேள்விகளை கேட்ட சமணர் நெடுமாறனை நோக்கி, "பாண்டியகுமாரா, இந்த பிள்ளை இப்போது ரிஷபதேவரின் அருள் மகிமையில் அக்காட்சி பெற்றிருக்கிறான். இதற்கு முன் 20,000 ஆண்டு காலத்தில் நடந்தவைகளையும் இனிமேல் 20,000 ஆண்டு காலத்தில் நடக்கப் போகும் சம்பவங்களையும் இவனால் நேருக்கு நேர் கண்டு சொல்ல முடியும். தங்களுக்கு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டுமா?" நெடுமாறன் சற்று தயங்கினான். வருங்காலத்தை மறைத்துக் கொண்டிருக்கும் மேகத்திரையை விலக்கிக் கொண்டு எதிர்கால சம்பவங்களை தான் பார்க்க வேண்டியது அவசியம்தானா? அப்படி பார்ப்பதனால் ஏதேனும் விபரீதம் ஏற்படுமோ? ஒன்றும் தெரிந்து கொள்ளாமல் அந்த மந்திர குகையிலிருந்து உடனே எழுந்து போய்விடலாமா? மனத்தில் இப்படி நெடுமாறன் எண்ணினானே தவிர அவனை அங்கிருந்து எழுந்து போக விடாமல் ஏதோ ஒரு சக்தி தடுத்து அவனை அங்கேயே பலமாக இருத்திக் கொண்டிருந்தது. "ஆமடிகளே, வாதாபி யுத்த முடிவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்" என்று வார்த்தைகள் நெடுமாறன் வாயிலிருந்து தாமே வெளிவந்தன. உடனே சமணர் தரையில் கிடந்த சிறுவனை நோக்கி, "தம்பி, கொஞ்சம் வடக்கு நோக்கி பிரயாணம் செய்து அங்கே என்ன பார்க்கிறாய் என்று சொல்லு" என்றார். "ஆகட்டும் சுவாமி, இதோ வடதிசை நோக்கி போகிறேன்" என்றான் சிறுவன். சற்று பொறுத்து, "ஆ, என்ன பயங்கரம்" என்றான்.
தம்பி, அங்கே என்ன பயங்கரமான காட்சியை நீ பார்க்கிறாய் என்று சமணர் கேட்டார். ஆஹா, மிக பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. கணக்கிலடங்காத வீரர்கள் வாட்களாலும் வேல்களாலும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டு செத்து விழுகிறார்கள். எங்கே பார்த்தாலும் இரத்த வெள்ளம் ஆறாக ஓடுகிறது. பெரிய பெரிய பிரம்மாண்டமான யானைகள் பயங்கரமாக பிளறிக்கொண்டு ஒன்றையொன்று தாக்குகின்றன. யுத்தம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோட்டை மதிலுக்கு பக்கத்தில் நடக்கிறது. கோட்டையின் பிரதான வாசலில் ஒரு பெரிய கொடி பறக்கிறது. அந்த கொடியில் வராகத்தின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆஹா, கோட்டை கதவு இதோ திறக்கிறது. கணக்கற்ற வீரர்கள் கோட்டைக்குள்ளே இருந்து வெளியே வருகிறார்கள். யுத்தம் இன்னும் கோரமாக நடக்கிறது. சாவுக்கு கணக்கே இல்லை. கண்ணு கெட்டிய தூரம் ஒரே பிணக்காடு. அம்மம்மா, பார்க்கவே முடியவில்லை. சிறுவனுடைய கண்ணிமைகள் அப்போது லேசாக துடித்ததை பார்த்த சமணகுரு, தம்பி, பயப்படாதே, உனக்கு ஒன்றும் நேராது. இன்னும் சிறிது உற்றுப்பார். போர்க்களம் முழுவதும் பார்த்து மிகவும் நெருக்கமான சண்டை எங்கே நடக்கிறது என்று கவனி என்றார். ஆமாம், அதோ ஓரிடத்தில் பிரமாதமான கைகலந்த சண்டை நடக்கிறது. குதிரை மேலேறிய வீரன் ஒருவன் 2 கைகளாலும் 2 வாட்கள் ஏந்தி பயங்கர போர் புரிகிறான். அவனை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு தாக்குகிறார்கள். அவன் தன்னந்தனியாக நின்று அவ்வளவு பேரையும் திருப்பி தாக்குகிறான். அவனுடைய கைவாட்கள் அடிக்கடி மின்னலைப் போல் ஜொலிக்கின்றன. ஒவ்வொரு வாழ்வீச்சுக்கும் ஒரு தலை உருளுகிறது. ஆஹா, இதோ அந்த வீரனுக்கு துணையாக இன்னும் சில வீரர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நடுவில் மீனக்கொடி பறக்கிறது. நெடுமாற பாண்டியர் வாழ்க, வாதாபி புலிகேசி வீழ்க என்று அவர்கள் கர்ஜித்துக் கொண்டு எதிரிகள் மீது பாய்கிறார்கள். இப்படி அந்த சிறுவன் சொன்னபோது இதுவரை சிறிது அலட்சிய பாவத்துடனேயே கேட்டுக்கொண்டு வந்த நெடுமாறன் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். மேலே என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்வதில் அவனுக்கு அப்போது அளவில்லாத பரபரப்பு உண்டாயிற்று. மறுபடியும் சிறிது நேரம் சிறுவன் பேசாதிருந்தான். சமணகுரு மீண்டும் அவனை தூண்டினார். மேலே என்ன நடக்கிறது என்று நன்றாக பார்த்து கூறும்படி ஆக்ஞாபித்தார். ஆஹா, சண்டை முடிந்துவிட்டது. எதிரிகள் எல்லாரும் செத்து விழுந்து விட்டார்கள். வெற்றியடைந்த வீரர்கள் அந்த அசகாய சூரனை சூழ்ந்து கொண்டு மீன்கொடி வாழ்க, நெடுமாற பாண்டியர் நீடூழி வாழ்க என்று கோஷிக்கிறார்கள். ஆஹா, அவர்களுடைய கோஷமும் ஜெயப்பேரிகையின் முழக்கமும் சேர்ந்து காது செவிடுபட செய்கின்றன. அதோ இன்னொரு வீரர் கும்பல் வருகிறது. அந்த கும்பலின் நடுவில் ஒரு ரதம் காணப்படுகிறது. ரதத்தின் மேல் ரிஷபக்கொடி பறக்கிறது. ரதத்தில் கம்பீர வடிவமுள்ள ஒருவர் வீற்றிருக்கிறார். அவருடைய முகத்தில் குரோதம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ரதத்தை சூழ்ந்து வரும் வீரர்கள் மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க என்று கோஷம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கோஷத்தில் அவ்வளவு சக்தி இல்லை. 2 கூட்டமும் சந்திக்கிறது. ரதத்தில் வந்தவரும் குதிரை மேலிருந்தவரும் ஒருவரையொருவர் பார்க்கிறார்கள். 2 பேரும் கீழே இறங்குகிறார்கள். சமீபத்தில் வருகிறார்கள். மீனக்கொடிக்குரிய வீரர் ரிஷபக்கொடிக்குரியவரை பார்த்து, மாமல்லரை, பகைவர்கள் ஒழிந்தார்கள். புலிகேசி இறந்தான். வாதாபி கோட்டை நம் வசமாகிவிட்டது. இனிமேல் தங்கள் காரியம். நான் போக விடை கொடுங்கள் என்று கேட்கிறார். ஐயோ, ரிஷபக்கொடியாரின் முகத்தில் குரோதம் தாண்டவமாடுகிறது. அவர், அடே பாண்டிய பதரை, எனக்கு வரவேண்டிய புகழையெல்லாம் நீ கொண்டு போய்விட்டாயல்லவா என்று சொல்லிக்கொண்டே உடைவாளை உருவுகிறார். மீனக்கொடியார், வேண்டாம் சக்கரவர்த்தி, வேண்டாம். நமக்குள் எதற்காக சண்டை என்கிறார். ரிஷபக்கொடியார் அதை கேட்காமல் உடைவாளை வீசுகிறார். ஐயோ! கேட்டவர்களின் ரோமம் சிலிர்க்க செய்த வீல் சப்தத்துடன் இத்தனை நேரமும் தரையில் படுத்து கிடந்த சிறுவன் எழுந்து உட்கார்ந்தான். பீதியும் வெறிச்சியும் நிறைந்த கண்களை அகலமாக திறந்து சுற்றிலும் பார்த்து திரு வென்று விழித்தான். நெடுமாற பாண்டியன் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. சமண முனிவரை பார்த்து, அப்புறம் நடந்ததை தெரிந்து கொள்ள வேண்டாமா? முக்கியமான தருணத்தில் எழுந்து விட்டானே என்றான். இளவரசே, இன்றைக்கு இவ்வளவுதான். மறுபடி இன்று இரவு இவனை அகக்காட்சி காணும்படி செய்ய முடியாது. பிறகு நடந்ததை தெரிந்து கொள்ள விரும்பினால் நாளைக்குத்தான் தாங்கள் திரும்பவும் இவ்விடத்துக்கு வந்தாக வேண்டும் என்றார். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.